வணக்கம் மக்களே. அதிமுகவில் அடுத்த பரபரப்பு, உருவாகும் புதிய கூட்டணி, செம்ம ஷாக்ல இபிஎஸ். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம். இதையே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் இபிஎஸ் மீது கட்சியை நிர்வாகிகள் பலருமே அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதன்படி சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கிடக்கும் அதிமுகவினர் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என கூறியிருந்ததால் அவரை கட்சியிலிருந்து நீக்கி இபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகியது மட்டுமல்லாமல் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள். இதனால் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் விவகாரத்தில் பாஜக மற்றும் அதிமுக இடையே உரசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில தற்போது இருக்கும் கூட்டணி பிரியலாம் அல்லது புதிய கூட்டணி அமையலாம் என்று கூறி முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் அடுத்த பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. கூட்டணி அமைக்க இன்னும் கால அவகாசம் இருப்பதால் புதிய கூட்டணிகள் அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. நேற்று இபிஎஸ் கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள் பலருமே அடுத்தடுத்து விலகி வருகின்றனர். அதே சமயம் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறி இபிஎஸ்க்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்த இந்த நிலையில அவரை கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கி இபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க. அதே சமயம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது தமிழக அரசியலில் உன்னிப்பாக கவனிக்கப்படுதுன்னே இந்த நிலையில் சென்னையில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் சந்திக்க இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கடைசி நேரத்தில் தன்னோட முடிவை மாற்றியதாக கூறப்படுகிறது. தலைமைக்கு கெடு விதித்த விவகாரத்தில் ஏற்கனவே அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்டன. இப்படியான நிலையில் அவர் டிடிவி மற்றும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை சந்தித்ததால் கட்சியிலிருந்து நீக்கிய இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிகிறது. அதை தவிர்க்கவே அவர் டிடிவி தினகரனை நேரில் சந்திக்கவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.